பரசுராம் அங்கிள் முத்துக்கிட்ட சொல்றாங்க. "அவன் வேணும்னே அண்ணாமலைய இடிச்சு தள்ளிவிட்டு போன மாரி இருந்துச்சு முத்து" அப்படின்னு சொன்னதும், உடனே முத்துக்கு செம்ம கோவமா வருது. அந்த ஏரியாவுக்கு போறாங்க. அங்க ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது, அங்க அவன் வந்து அண்ணாமலை போறத வெயிட் பண்ணி நின்னு பார்த்துட்டு, அண்ணாமலைய வண்டியில போய் இடிச்சதெல்லாம் முத்து பார்க்குறாங்க. இவன எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே! சிந்தாமணி கூட இருக்கிறவன் மாரி இருக்கானே! இவன் வேல தானா? அப்பன்னா சிந்தாமணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு முத்துக்கு வந்து தோணுது. உடனே அவன போய் அடிச்சு உதைச்சு முத்து வந்து விசாரிக்கும்போது, இதெல்லாம் சிந்தாமணியோட வேலைன்னு சொல்லிட்டு அவன் உண்மையெல்லாம் சொல்லிடுறான். சொன்னதும், சிந்தாமணி எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு முத்துக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்குது. நேரா சிந்தாமணி மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து, போலீஸார் சிந்தாமணி வீட்டுக்கே கூட்டு போயிடுறாங்க. எவிடன்ஸையும் குடுத்துடுறாங்க. குடுத்ததும் சிந்தாமணி போலீஸ் பார்த்துட்டு, "எதுக்காக இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனேவும், "இங்க பாருங்க மேடம், நீங்க இவரோட அப்பாவ ரோட்ல இடிச்சு தள்ள சொல்லி ஆள் செட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான ஆதாரம் இதுல இருக்கு. அதுக்காக உங்கள அரெஸ்ட் பண்றோம்." அப்படி சொல்லிட்டு இங்க போலீஸ் சொன்னதும், சிந்தாமணி வந்துட்டு, "நான் எதுவும் பண்ணல" அப்படிங்கிறாங்க. "இங்க பாருங்க, அதுக்கான ஆதாரம் தெளிவா இருக்குது." அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோவ காமிக்கிறேன். முத்து இருந்துகிட்டு, "எங்க அம்மா கிட்ட ஃப்ரெண்டு மாரி பழகி, எதுக்காக எங்க அம்மாவுக்கு எதிரா இப்படியெல்லாம் நீ பண்றன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அது மட்டும் தெரியட்டும். அப்புறம் உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன். ஆனா எங்க அம்மா உன்ன மலை போல நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மைய எங்க அம்மாகிட்ட சொன்னாலும் எங்க அம்மா நம்பவே மாட்டாங்க. எங்க அம்மாகிட்ட போய் இந்த உண்மையெல்லாம் சொல்றேன். அப்புறம் இருக்கு உனக்கு. இங்க எங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிறக்கூடாதுன்னு சாமி கும்பிட்டுக்கோ. எங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு, உன்ன உயிரோடவே விடமாட்டேன்." அப்படின்னு முத்து வந்து சொல்றாங்க. உடனே போலீஸ் வந்துட்டு, "என்னப்பா நீ போலீஸ வச்சுட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நகருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. எங்க சிந்தாமணி, "இவ்வளோ தூரம் ஆயிடுச்சா? இனிமேலும் நானு பொறுமையா இருக்க மாட்டேன். முதல்ல ஜெயில்ல ஜாமீன் எடுத்து வெளியில வரேன். வந்ததும் மொத்தமா அவங்கள வீட்ட விட்டு அனுப்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி செம கோவமா போறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.